வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். யாக்கோபு 20 வருடம் கழித்து மறுபடியும் கானானுக்குள் நுழையும் போது கர்த்தரோடு அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதிகளில் காணலாம். யாக்கோபு தன் மனைவிகளையும் மற்ற எல்லாரையும் சேர்த்து கொண்டு யாப்போக்கு ஆற்றின் துறையை கடக்கும்போது பிந்தி தனித்திருந்தார். அப்போது ஒரு புருஷன் அவரோடு போராடினார் என வாசிக்கிறோம். இந்த கர்த்தருடைய தூதன் கர்த்தர்தாம் என்று கூறப்படுவதுண்டு. இந்த சந்திப்பில் சில ஆவிக்குரிய உண்மைகளை நாம் புரிந்து கொள்ளலாம். யாக்கோபு கானானுக்குள் மறுபடியும் நுழையும் போது மாற்றம் பெற்றவராக நுழைகிறார். யாக்கோபு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற தீவிரமாய் போராடி கொண்டிருந்த போது கடவுள் அவரை போராட அனுமதித்தார். ஆனால் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கும்படி செய்துவிட்டார். இனி எப்போதும் அவர் தன் பலத்தில் நடக்கக்கூடாது. அவர் முற்றிலும் கடவுளையே சார்ந்திருந்து அவர் வழியிலேயே நடக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்த ஆண்டவர் இவ்விதமாய் செயல்படுகிறார். இரண்டாவதாக, யாக்கோபின் பெயர் மாற்றம். யாக்கோபு என்றால் ஒரு வஞ்சகமான ஏமாற்றுக்காரன் என்று பொருள். இப்போது பெயர் மாற்றப்பட்டு இஸ்ரவேல் எனும் புது பெயர் கொடுக்கப்படுகின்றது. இதன் பொருள் தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொள்பவன் என்பதாகும். கர்த்தரை பின்பற்றுபவர்கள் சில வேளைகளில் கர்த்தருடைய இஸ்ரவேலர் என அழைக்கப்படுகிறார்கள். கடவுள் தமது மக்கள் எப்போதும் செயலற்றவர்களாக இருக்க வேண்டும் என விரும்புவதில்லை. அவருடைய கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெற தீவிரமாக அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பெயர் மாற்றத்தின் இன்னொரு முக்கியத்துவம், பழைய வாழ்க்கையில் இப்படி இருந்தாய், இனி இப்படி இருக்க வேண்டாம். பெயர் மாற்றத்திற்கும் வாழ்க்கை மாற்றத்திற்கும் தொடர்பு இருந்தது. அன்பானவர்களே, பெருமை அல்ல, தாழ்மையே கடவுளுக்கு ஏற்றது. முன்பு சொந்த பலத்தில் நடந்தார், இப்போது தேவ பலத்திலே நடக்கிறார். எந்த சூழலிலும் ஆண்டவரே நம் பலன். புதிய வாழ்க்கையில் நடக்கும்போது பழைய வாழ்க்கையின் சுவடுகள் காணப்படக்கூடாது. பின்னாளில் பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவாகிய பார்வோனையே யாக்கோபு ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பலத்தில் புதிய பாதையில் நடக்கும்போது நம்மையும் உயர்த்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.